சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அழகான அறிவான மக்கள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்து எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடுவொலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பணம் அப்படிங்கிற பற்றி சொல்லலாமே. இந்த பணம் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் கேட்காம அது வரவே வராது. நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோங்க, எங்களுக்காக தேவைன்னு தெரியுது தான் செய்யுது. யூ ஆர் நாட் ஆஸ்கிங், யூ டோன்ட் நோ ஹவு டு ஆஸ்க். அது எப்படி கேட்கணும்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பணம் வந்து கேட்குறப்ப அதை காரணத்தோடு கேட்கணும். பணம் விவரமான ஒன்று, புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே உங்களை நீங்கள் தகுதியாக்கிக்கணும், உங்களுடைய எஸ்டீம் தெரியணும். என்னுடைய பவர் இவ்வளோ இருக்குது, இதில் நான் செய்வேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் சூப்பராக இருக்கணும். அதை வச்சு பாப்பா உன்னையோட நாங்கள் எல்லாம் புச்சாரிங்க அது மாதிரி. அது எப்படின்னா வெளியில் அப்படி காட்டக்கூடாது, ரொம்ப தன்மையாக இருக்க மாதிரி இருக்கணும், காரியத்தில் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கோசா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன், மெட்ராஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து கோசா ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருந்துச்சு டிஜிஓவில். அப்போ நான் போயிருந்தப்போ எல்லோரும் வந்து ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப அவசரமாக வந்துட்டு ட்ரிப் ஏற்ற வண்டி வந்துருச்சு. ஆனால் நீடில் போட்டால் கூட போகவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த அம்மா இருந்தால் என்ன பண்ணுறது அவங்களுக்குலாம் தெரியல. ஏன்னா எப்படி வந்து டக்குன்னு கொடுக்குறது ஏற்றுறது அப்படிங்கன்னு நான் சொன்னேன். அந்த அசிஸ்டண்ட்டை சொன்னேன், மேடம் நான் ஒன்று சொல்லாமல், ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கிட்டலாம் நாங்கள் இதாக இருக்கிறோம், பேசுறதுக்கே பயமாக வேறு இருக்கும் அந்த காலத்தில். இப்போ என்ன கதை வேறு என்ன. அப்போ ஒரு சின்ன இது பண்ணலாமா அப்படின்னா, பண்ணுந்தா அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த நீடில் நான் உடைச்சேன், அப்படி அறையாக உடச்சிட்டேன். ஒரு இதை வச்சு சக்குன்னு கட் பண்ணிட்டோம்னா அது மனம் வந்து என்ன ஆயிடுச்சு, டம்ப் ஆயிடுச்சு. அந்த இது வந்து சரிசமான உடனே சக்குன்னு உள்ளே விட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு பழக்கம். நான் வந்து காட்ரா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அது பழக்கம். டக்குன்னு ஒட்டி சக்குன்னு பிளாஸ்டர் போட்டு வச்சு அது பாட்டு போக ஆரம்பிச்சிச்சு. கடன்னு அது ஊறிச்சு. இது என்ன மெத்தடுன்னாங்க, இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு. சரி மீனாட்சி மெத்தட்னு வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி உங்களுடைய தொழில் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தனித்தன்மையாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒரு தனித்தன்மை ஏதாவது ஒன்றை வச்சுக்கணும். ஒன்றை வச்சுக்கிட்டா தான் எப்போவுமே இவங்க வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்திடணும். அதை ஏற்படுத்திட்டாலே பணம் உங்களை நோக்கி டக்குன்னு ஓடி வரும். புரிஞ்சிச்சா? எனக்கு என்ன வேணும், நான் யார், எனக்கு என்ன தகுதி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணுங்கிறத நோட்டில் முதல்ல எழுதிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு எழுதி பாருங்கள். அது கணக்கு எழுதுங்க. எனக்கு வருமானம் கணக்கு எழுதி சொல்கிறீங்கன்னா முதலே எழுதிடுங்க. அப்போ தான் அந்த பணம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் மெத்தடு. எவ்வளோ பணம் வேணும், எதற்காக வேணும், அதுக்கு மேற்கொண்டு சேர்த்து வச்சுக்கணும். இவ்வளோ சேமிப்பு, நான் இவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன், இவ்வளோ ஸோ சேமிப்புக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளுக்கெல்லாம் தரும். அப்படி எழுதினா மட்டும் வந்துடுமா? வருங்கண்ணா, நீ எழுதுங்கப்பா, எழுதிட்டு ரேக்கிக்கு வா இல்லைன்னா என்ன கேளுங்க. புரிஞ்சுதா? சரி, இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நிறையா கற்களை பற்றி பேசுகிறேன், நிறையா இதெல்லாம் பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு சிலைகளை பற்றி பேசுவோம். பணத்துக்குன்னு நிறையா இருக்குது. இதில் ஜப்பானில் நடந்த ஒரு கதை சொல்கிறேன். நான் ஒரு ஐடியல் வாங்க போனேன். அது எனக்கு தெரியும், அதை வச்சா வந்து கட்டாயமாக பணம் வரும் அப்படின்ட்டு. நான் அதை வாங்கினேன். கூட ஒருத்தங்க நின்னாங்க. அவங்க, ஏங்க நம்ம ஊரில் இல்லாத மகாலட்சுமியா, நம்ம ஊரில் லட்சுமிங்களா, இதை வாங்குறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், நேற்று நீங்கள் ஜப்பானில் என்ன பண்ணீங்க? நம்ம ஊரில் இல்லாத சாப்பாடா? இந்த ஜப்பான் ஃபிஷ் எப்படி இருக்கும், ஜப்பான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தானே போய் சாப்பிட்டீங்க. அது மாதிரி தான். அது வந்து ஒரு விதத்தில் இல்லை, எல்லா விதத்துலேயும் எனர்ஜி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியை சேர்க்குறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொன்னேன். அவர் வாயை மூடிட்டு போயிட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பொருளும் கலந்தது தான் ஒரு பிரியாணி, கரெக்ட்? அது மாதிரி நாங்கள் இல்லைங்க, அது எந்த நாட்டு அரிசியோ பாசுமதி ரைஸ் இருக்குது. பாசுமதி ரைஸ் தான் ஏன் போடணும், சாதா ரைஸை போடுறது புழுங்கரிசியை போட்டு பண்ணுறது, அப்படி பண்ணுறது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, அதனுடைய கர்வ்ஸ். இப்போ இவர் கையில் வச்சுருக்காருன்னா கான்யூ, இவருடைய பேர் என்னன்னா கான்யூ அப்படின்னு பேர், GUANYU, கான்யூ ஒரு பேர். இவர் வந்து என்னென்னா ஒரு பெருசு, அங்கே பார்த்தீங்கன்னா சைனாவில் பெரிய இடம் வச்சுருப்பாங்க. இவர் வந்து பெரிய வாரியர், ஹார்ட் சக்கா அப்படி ஜெயிக்கிறவர். இவர் வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு ப்ரொட்டெக்ஷன், ஹை ப்ரொட்டெக்ஷன். நான் என்னுடைய ஹாலில் அப்படி வச்சுருப்பேன். இது எவ்வளோ வருஷமாக நான் வச்சுருக்கேன் இல்லை, இதை நான் சொல்கிறேன். முடிஞ்சவங்க வாங்குங்க. புரிஞ்சுதா? இது எனர்ஜினஸ்லாம் இருக்குது. அதாவது அதை தன்மையை புரிஞ்சுக்கிட்டா தான் அது பக்கமாகவே நம்மளால் போக முடியும். முதல்ல இந்த பொருளுக்கும் உங்களை பிடிக்கணும், அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் முக்கியம். எந்த கோயில் உங்களை வர சொன்னா தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும். எந்த பொருளும் உங்களுக்கு பிடித்தா தான் நீங்கள் அந்த பொருளை பிடிச்ச வாங்க முடியும். இது வந்து விதி. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? சரி, அடுத்தது இவர் யாருன்னா கெய்சென் அப்படின்னு சொல்லுவாங்க. CAISHEN, ஹெய்ஷென் அப்படின்னு இவருக்கு பேர். இவர் வந்து காட் ஆஃப் வெல்த்,
பணத்துக்குன்னே இவர் எவ்வளோ வருஷமாக நான் வச்சுருக்கேன், காப்பாற்றிட்டு இருக்கார். கொடுக்கார், புரிஞ்சுதா? எதை கொடுக்குறாரு அது மற்றவங்களுக்கும் கொடுத்து நானும் கொடுத்து நிறைவாக இருக்கிறேன். நீங்கள் நினைக்க மாதிரி பல கோடிகள்லாம் தேவையே இல்லை கண்ணா. நிம்மதி இருந்தால் அது பல கோடிகளுக்கு சமானம். எதையோ இந்த ரிஸ்ட்டை விட்டு ரிச் வாட்ச் போட்ட மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நிம்மதியாக வாழ்றதுக்கு மட்டும் பார்ப்போம், புரிஞ்சிச்சா? அப்படித்தான் மணிகாடு கேசன். இவரை எங்கே வைக்கணும்னா இவரை நார்த் வெஸ்ட்டில் வைக்கணும், இல்லை வாசலை நோக்கி வச்சாலே போதும். எந்த வாசல் நோக்கிற மாதிரி வைக்கலாம். இவரை நான் சவுத் வெஸ்ட்டில் வைப்பேன். யூஸ்வலாக சவுத் வெஸ்ட்னால் தென்மேற்கு இடத்துல வைப்பேன். இல்லை தென்மேற்கை பார்த்தாவது இவரை வைக்கணும். வச்சோம்னா போகும், பணம் நிச்சயமாக கிடைக்கும். இவருக்கு அடி எதுனா நீங்கள் எழுதி வச்சிடணும். எழுதி 7 மணிக்கு படித்து உள்ளே வச்சிடணும். இவருக்கு 7 மணிக்கு எங்களை பார்த்துக்கோங்க, இன்னாரெலாம் எனக்கு போட்டியாக இருக்காங்க, இன்னாரெலாம் பிரச்சனை கொடுக்குறவங்களா இருக்காங்கன்னு எழுதி ஒரு அடியில் வச்சுருங்க, போதும். தே வில் டேக் கேர், புரிஞ்சுதா? சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் கண்ணுங்களா. இப்போ நான் போட்டிருக்கிறது என்ன, எல்லோரும் இந்த மாலை, இப்போல்லாம் மாலை எல்லாமே ரியலாகவே அவங்க போட்டு காட்டுறேன். மற்றெல்லாம் இக்கிலி பிக்கிலி தானே போட்டுட்டு இருந்தேன். இது என்னென்னா ப்ரௌன் டைகர் ஐ. ப்ரௌன் டைகர் ஐ தான் ஒரிஜினல் கலர். இது அப்புறம்லாம் நிறையா கலர்ஸ் போடுறோம். இந்த ப்ரௌன் டைகர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கும், நமக்கு தைரியம் கொடுக்கும், பேச்சு வன்மை எல்லாம் பொருளுக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரௌன் டைகர் ஐ. இந்த ப்ரௌன் டைகர் ஐ ஐ லவ். லைக் டைகர் ஐனாலே சந்தோஷத்துக்கு, தைரியத்துக்கு, அதுக்கு நல்ல கரெக்டான டயத்தில் கரெக்டான ஐடியா கிடைக்கிறதுக்கு டைகர் ஐ. புரிஞ்சிச்சா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணக்குலா. பாய். குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட் 13A ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 14th மெயின் 5th செக்டார் HSR லேஅவுட் பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.